சக்தி சனி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். இன்றும் ஒரு தன்னம்பிக்கை பதிவிடதான் விரைகிறேன். என் உறவுகளே, நாம் விழுந்துவிட்டால் ஒருவர் தூக்கி விடுவார் என்று எதிர்பார்ப்பதை நமக்குள் இருந்தால் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். விழுந்தது நாம் தான், இந்த மண்ணில் எழுந்ததும் நாம் தான் என்று இருக்கணும். பிற நம்பி நம் வாழ்க்கையை ஓட்டும் நிலை இருந்தால் அதிலிருந்து சற்றே மாறுதலை காண மாற்றங்களை ஏற்றிக்கொள்ளுங்கள். இந்த உலகம் எதற்காக சுழன்று கொண்டு இருக்கின்றது என நீங்கள் அனுதினமும் நினைக்க தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்நாளை மிக விரைவாக கழிக்க அது பெரும் உதவிகளை புரிந்துவிடும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுத்தரும் பாடம் இந்த உலகில் வேறு எதுவும் கற்றுத்தராது. அனுபவங்களையும் வைத்தியும் நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை வைத்தும் நம் வாழ்நிலையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்லதான் முற்பட வேண்டும். என் உறவுகள் அனைவரும் தன்னம்பிக்கை என்ற ஒன்றை நமக்குள் அனுதினமும் வளம் நிலை செய்து கொண்டால், யார் என்ன சொன்னால் என்ன, கீழே விழுந்தால் என்ன, நான் விழுந்தேன் எழுந்தேன் வெற்றி கண்டேன் என்ற தத்துவத்தோடு நீங்கள் வாழ்ந்து இந்த உலகில் பிறந்த பயனை அடைந்துவிடலாம். எண்ணற்ற தடைகள் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். எண்ணற்ற இடையூறுகள் வரட்டும், பார்த்து கொள்ளலாம். என் திறமை எனக்கு தெரியும், நான் அனைத்தையும் தகர்த்து எறிவேன், இந்த உலகில் பிறந்த பயனை அடைவேன் என்ற உறுதியோடு மன வலிமையோடு இருக்க வேண்டும். இந்த உலகில் பிறந்த யாது உயிரும் என் உறவுகளே, எண்ணங்கள் தூய்மையோடு இருக்கும் நிலை செய்து கொள்ளுங்கள். எதிலும் நேர்பட செல்லும் பாதையை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். அடுத்த நொடிகள் எது வேண்டுமானாலும் நிகழலாம் இந்த உலகில். அது நம்மை படுத்திவிட கீழே விழுத்துவிட அல்ல, நாம் அடுத்த நிலைக்கு செல்ல இவைகள் சிறு தடைவூறுகளாக இருந்தாலும் தகர்த்து எறிந்துவிட்டு அடுத்த நொடியே அற்புதமாக கையாளும் மன பக்குவத்தை நீங்கள் அடைந்து கொண்ட இலக்கில் வெற்றிகளை காண முற்படுங்கள். என் உறவுகள் அனைவரும் இந்த உலகில் தன்னம்பிக்கையோடு வாழும் முறைகளை நீங்கள் கையில் எடுத்து கொண்டால் எத்தனை இடையூறுகளும் தடைவூறுகளும் இன்னல்களும் வந்து சென்றாலும் அனைத்தையும் உங்களால் தகர்த்து எறிய முடியும். கொண்ட பிறவியை மனித பிறவியை பெருமையாக வாழ முடியும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் வளர்த்து கொள்ளுங்கள். அதுவே நம்மை அடுத்த நிலைக்கு கடத்தி செல்லும் அற்புத மருந்தாக இருக்கும். தன்னம்பிக்கை ஒன்றுதான் இந்த உலகில் நாம் வாழ ஆணிவேராய் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. பூமியும் சுழன்று கொண்டிருக்கின்றது, அதன் மீது நாமும் சுழன்று கொண்டிருக்கின்றோம். என் உறவுகளே,